ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா ரோகிணி எல்லாரையும் இது பண்ணி அமுச்சிடுறாங்க. அவங்க அத்தை மாமா எல்லாருமே அமுச்சிடுறாங்க. ஆனால் முத்து மட்டும் வீட்டில் இருக்கார், இவங்களும் இருக்காங்க. அப்போ கிறிஷும் பாட்டியும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போ கிறிஷு கேட்குறான், பாட்டி நம்ம எப்போ ஊருக்கு போவோம் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கட்டு பிரித்ததுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நானே உன்னை பிரிச்சிட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஷு சொல்கிறாங்க பாட்டிக்கிட்ட. அதுக்கு ஐயோ நீலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் டாக்டர் தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்துக்கு ஒரு சவாரி ஒன்று வருது. அப்போ அவர் கிளம்புறதுக்கு பார்க்குறாரு. அப்போ அவருக்கு இதுவாக இருக்குது, நீங்கள் கிளம்பலையா அப்படிலாம் கேட்குறாரு. இல்லைம்மா நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, நான் எப்படிம்மா போகிறதுனா, பரவாயில்லப்பா நீ போப்பா அப்படிலாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு அவர் கிளம்புறதுக்கு போகிறாரு. அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா அந்த இது கேன்சல் ஆகிடுது. இங்கே கேன்சல் ஆகிட்டு உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்ததுமே இவங்களுக்கு உள்ளே வந்துடுறாரு. ரோகிணிக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போகுது. என்னடா இது, எல்லாரும் எப்போ பார்த்தாலும் சீக்கிரமாக போயிடுவான் இவன், இன்றைக்கி என்ன இப்படி லேட் பண்ணுறானே, போக மாட்டானே அப்போலாம் அவங்க இது பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வித்யா கால் பண்ணுறாங்க. வித்யா கால் பண்ணதும் என்னடி மீனை வந்துட்டாளா அப்படின்னதும், நான் வந்துட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, அநேகமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் உங்கள் அம்மாவை அனுப்பிச்சிட்டியா அப்படின்னு, எங்கடி இந்த முத்து வர வீட்டில் இருக்கான், நான் எதுவுமே பேச முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு சவாரி வர கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னதும், சரி இரு நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவனுக்கு சவாரி இது பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க கால் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு. இங்கே என்ன ஆகுதுன்னா கிறிஷுக்கிட்ட உட்காந்து முத்து பேசுகிறாரு. இந்த மாதிரி உனக்கு என்ன வேணும், மாமா என்னை வெளியில் கூட்டிகிட்டு போங்க அப்படிலாம் கேட்குறான். எங்கேப்பா போகணுன்னு தான் இந்த மாதிரி என்னை பீச்சுக்கு கூப்பிட்டு போங்கன்னு, உனக்கு பார்க்கணுமா பீச்சு அப்படின்னு, ஆமாம் கட்டு பிரிக்கட்டும் நம்ம போகலாம் அப்படிலாம் சொல்கிறாரு. அதுக்குள்ளே தான் சவாரி கேன்சல் ஆகிடுது. அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்துடுறாரு. உட்காந்ததுக்கப்புறமா சவாரி கேன்சல் ஆகிடுச்சு, நான் உனக்கு பாட்டு போட்டு காட்டுறேன். அவன் நிறைய சொல்கிறேன், அந்த மாதிரி என்னை சினிமா கூப்பிட்டு போங்க அப்படின்னதும், இல்லைப்பா நீ தான் உனக்கு தான் கட்டு போட்டிருக்கேன் அப்படின்னதும், நான் காதால் கேட்டுப்பேன். நான் ஸ்கூலில் வீட்டுக்கு ஸ்கூல் படிக்கும்போது வீட்டுக்கு ஹோம்ஒர்க் எழுதும்போது காதில் டிவியில் போடுறத கேட்டுக்கிட்டே ஹோம்ஒர்க் எழுதுவேன் அப்படின்னது அவர் அப்படியே கிண்டல் பண்ணி அப்படியே சிரிச்சிட்டே இருக்காரு. இவங்க இப்படியே டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே முத்துக்கு கால் வருது. அப்போ நான் வரல அப்படின்றாரு. ஆனால் அவங்க இதுமாதிரி குடுவாஞ்சேரி போகணுன்னு சொன்னதும், பெரிய சவாரியாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்குள்ளே ரோகிணியோட அம்மா பா நீ போப்பா, வேலை தான் முக்கியம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னதும், சரிம்மா நான் போயிட்டு வரேன், பெரிய சவாரி பக்கத்துலனா கூட நான் கேன்சல் பண்ணிடுவேன், நீங்கள் எதுக்குமே அச்சப்படாதீங்க, பசிச்சுதுன்னா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, மீனை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா, வெளில போயிருக்கா, நீங்கள் எதுவும் கூச்சிக்காதீங்க அப்படிலாம் சொல்ல, ஒன்றுமே இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் இவர் என்ன பண்ணுறாரு, கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கப்புறமா ரோகிணி அவரே ஹாப்பி ஆகிடுது. நீ இவர்கிட்டே சொல்லிட்டு போகிறாரு, முத்து நீ ரெஸ்ட் எடுப்பா அப்படிலாம் சொல்கிறாரு. ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா கடகடன்னு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு தூங்க வைக்கிறாங்க. தூங்க வச்சுட்டே இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, கடகடன்னு வராங்க. கதவுலாம் சாத்திட்டு உனக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்கா, ஏன் இந்த மாதிரி பண்ணேன், நான் உன்னை ஹாஸ்பிட்டலில் தானே இருக்க சொன்னேன், எதுக்கு நீங்கள் அப்படிலாம் சொன்னதும், நான் எங்கே வந்தேன், இந்த முத்து மீனாவும் தான் என்னை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னதும், நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, நானே இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பயந்துட்டு இருக்கேன், என் வாழ்க்கை என்ன ஆகுன்னு தெரியல, ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை கெடுத்து விட்டுட்டேன், என்ன தெரியாத வயசில் என்னை பாழுங்கணத்தில் தள்ளிட்டேன், அதுலேருந்து நான் தப்பிச்சு வெளியில் நானாக முன்னேறி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு அதுலேயுமே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு உனக்கு தெரியாது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, நீ இன்னும் கிறிஷை பற்றி சொல்ல மாட்டேங்கிற, எனக்கு நான் என்னால் கிறிஷை பார்த்துக்க முடியல, அனாத ஆசிரமத்தில் சேர்க்கணுன்றியா அப்படிலாம் கேட்குறாங்க. ஆனால் ரோகிணி பயப்படுற மாதிரி நடக்குமா என்னன்னு தெரியலை. ஆனால் என்னென்னா ரோகிணி மேட்ரு தெரிஞ்சு முத்து அதோட வாழ்க்கையை கெடுப்பாரா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ரோகிணியோட அம்மாவே ரோகிணியோட வாழ்க்கையை கெடுத்துருவாங்க, அது மட்டும் நல்லா புரியுது.
அப்புறம் வந்துட்டு ஏன்னா நான் பார்க்குறதுனால சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த விஷயத்த சொல்லுன்றாங்க. ஆனால் அவங்களுடைய தவிப்புமே ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு வாழ்க்கை வந்து சரியாக அமைச்சு கொடுக்காம விட்டுட்டு இப்போ திரும்ப இவங்களா ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கும் போது அந்த வாழ்க்கையை கெடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. எனக்கு கெட்டு தானே போவோம் இங்கே உண்மையை சொன்னால். பாவம். இந்த விஷயத்தில் வந்துட்டு ரோகிணி மேலே உண்மையிலே பரிதாபப்பட வேண்டிய விஷயந்தான். இப்போ வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ளே சரியான சண்டை நடந்துகிட்டே இருக்குது. கிறிஷ் வந்துட்டு உன்னோட பிள்ளை தானே, நான் இனிமேல் உன் பிள்ளையை பார்த்துக்க மாட்டேன் அப்பலாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, நீ ஒழுங்காக பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்காது அப்பலாம் வந்துட்டு சொல்லும்போது, ஆமாம் நான் கிறிஷ் வந்து நான் பெற்ற பிள்ளை தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லும்போது கிறிஷ் வந்துட்டு வெளியில் வந்து நிற்கிறாரு. கேட்டுகிட்டே வந்துட்டு பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டே வராரு. வந்துட்டு அத்தை அத்தை நீ தான் எங்கள் அம்மாவா அம்மாவான்னு கூப்பிட்டுட்டே வராரு. அவர் அப்படியே அந்த ஏன்னா அவர் கட்டு போட்டிருக்கிறதுனால வந்துட்டு அப்படியே வந்துட்டு இது பண்ணிட்டுலாம் வரும்போது ரோகிணிக்கு பாவம் அந்த தாய் பாசம் அவங்களுக்கு அப்படியே பொங்குது. பாவம் அப்படியே அழுகுறாங்க. அப்புறம் ஓடி வந்து அணைச்சிக்கிறாங்க. நான் தான்ப்பா அம்மா, என் பேர் ரோகிணி அப்பெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. நீ தான் எங்கள் அம்மாவா, ஏன் என்கிட்ட சொல்ல அப்பெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் வந்துட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே வந்துட்டு இதுவாக இருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா மீனா வந்துட்டு வந்துடுறாங்க. மீனா வந்துட்டு இவங்கக்கிட்ட வந்துடுறாங்க. யார் நம்ம வித்யா வீட்டுக்கு வந்து மீனா வந்துடுறாங்க. வந்துட்டு நீங்கள் இன்னும் வரலையேன்னு நினச்சேன் அப்படின்னதும் வந்துட்டு நான் பூ வாங்கிட்டு வந்துட்டேங்க அப்படின்னாங்க. சொல்கிறாங்க வித்யா கிட்ட. இல்லைங்க வந்துட்டு இதுக்கு வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் காசு கொடுத்துறேன்னதும் அப்புறமா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சோஃபாவில் உட்காராங்க. சோஃபாவில் உட்காரும்போது இல்லைங்க கீழே உட்காந்துக்கலாம் அப்படின்னதும் வந்துட்டு சரிங்க அப்படின்றாங்க. சரி வந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வாங்கினது, காலையில் பேப்பர்லாம் படிப்பீங்களானது, இல்லைங்க பூவை கொட்டி நம்ம கட்டணும்ல அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு பூவை கொட்டிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ தானே கற்றுக்கிறீங்க, அதனால் நீங்கள் நூலில் கட்டுங்க, நான் நாரில் கட்டுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கட்ட தெரியும் ஆனால் சரியாக கட்ட தெரியாதுன்றாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு அப்போனா பரவாயில்ல, நான் ஒரு ½ சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னதும் வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ என்ன இது நம்மளே சீக்கிரமாக கிளம்பிடுவோம் போல இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு இல்லைங்க எனக்கு வந்துட்டு சையாக இருக்குன்னு தான் வந்து நான் அதுமாதிரி சொன்னேன், எனக்கு கட்ட தெரியாதுங்க அப்போலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நடிக்கிறாங்க, அது மட்டும் தெரியுது. அவங்க வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி கட்டணும்னு சொல்லிட்டு பூ வந்துட்டு ஒரு பூ வச்சுட்டு இன்னொரு பூ மேலே வச்சுட்டு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சுற்றிட்டு இந்த மாதிரி நாட்டு வந்து இந்த மாதிரி போடணும் அப்போலாம் வந்துட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, போட்டுட்டு 3 முடிச்சு போடணும் அப்போலாம் வந்துட்டு சொல்லி இது பண்ணி காட்டுறாங்க. ஏங்க நீங்கள் என்ன தாலியை கட்ட போகிறீங்க, 3 முடிச்சு போடணும்லாம் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதோ திரும்ப என்ன பண்ணுறாங்க, மீனா வந்துட்டு அந்த நூலை வாங்கி இவங்க வந்துட்டு இந்த மாதிரி வச்சு கட்டணும் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு கற்ற கலையை வந்துட்டு மறக்கவே முடியாது. மீனா வந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு கட்டுறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, கட்டிடுறாங்க. பூ வந்துட்டு கட்டிடுறாங்க. இவங்க வந்து சம்பங்கி பூ தான் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பூ வந்து வச்சு ஈஸியாக கட்டலாம் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லி தான் வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரோகிணியை பற்றி கேட்குறாங்க. நீங்களும் ரோகிணியை வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டான்றாங்க. ஆமாங்க அப்படின்றாங்க. நீங்களும் மலேசியாவில் தான் இருந்தீங்களான்னா, இல்லைங்க நான் அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸு அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரோகிணி வந்துட்டு எவ்வளோ நாளாக தெரியும், ஃபஸ்ட்டு ரோகிணி வந்து என் கூட தான் இருந்தாங்க, இப்போ தான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சுல அந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, நீங்கள் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரு அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. உண்மையாவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மீனா. ஆமாங்க உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வந்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பூவும் கட்டுறீங்க, அப்படி கடையும் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. அந்த கடை தான் இப்போ போயிடுச்சிங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வண்டியில் கொண்டு போய் கொடுக்குறீங்களே அப்படின்னதும் வந்துட்டு இதுக்கு எல்லாமே காரணம் எங்கள் ஹஸ்பண்ட் தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவருடைய மோட்டிவேஷன் தான் அப்போலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க என்ன அதனால தாங்க சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு முன்னுதாரணமாக இருக்கீங்க, வந்துட்டு நீங்கள் சூப்பர் கேரக்டருங்க, ஆனால் உங்கள் மாமியார் தான் உங்களை திட்டிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு வந்து சொன்னதும், நீங்கள் அப்போலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. என்னங்க உங்கள் மாமியார் தான் உங்களை திட்டுவாங்களே அப்படின்னதும், அவங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்க திட்டுறாங்க, அதுக்காக வந்துட்டு மற்றவங்க சொல்லும்போது நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு தாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்துட்டு உங்கள் வீட்டில் வரும்போது பேசலாம்னு நினைப்பேன், ஆனால் நீங்கள் வந்துட்டு வேலையாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தாங்க நான் கம்முன்னு வந்துடுவேன் அப்படின்னதும் வந்துட்டு பரவாயில்லையே நீங்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்களே, அப்போ வந்துட்டு சின்ன வயசு ஃபோட்டோலாம் கேட்குறாங்க.
இல்லைங்க வந்துட்டு இப்போ இல்லையே அப்படி அது எங்கே இருக்குன்னு தெரில அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இப்போ தான் எல்லாருமே ஃபோட்டோலாம் ஃபோனில் வச்சுருக்காங்கல்ல எனக்கு காட்டுங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் ஃபோட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது வந்துட்டு ஒரு காலிங் பெல் அடிக்குது. காலிங் பெல் அடிச்சதும் ஐயோ தப்பிச்சுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பூவை போட்டுட்டு கடகடன்னு வந்துட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்தால் பார்த்தாக்கா ப்ரௌன் மணி வந்து நிற்கிறாரு. ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஐயோ நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பாப்பா பாப்பா அப்படின்றாரு அவரு. உடனே வந்துட்டு இவங்களுக்கு குரல் கேட்டுருது மீனாவுக்கு. இது வந்துட்டு ரோகிணியோட மாமாவோட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்துட்டு யோ நீ எதுக்கே வந்த இங்கன்னதும், ஏன் பாப்பா நான் தான் எப்போவுமே வருவேன்ல, நான் வந்துட்டு ஆட்டுக்கறி அறுத்தேன்னா உனக்கு எடுத்துகிட்டு வந்து தருவேன்ல, எனக்கு வந்து இலம் ஆடாக அறுத்துருக்கேன், அதனால தான் உனக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. நல்லா வந்துட்டு ட்ரெஸ் பண்ணி கூலிங் கிளாஸ்லாம் போட்டுன்னு வந்திருக்காரு. இங்கே வந்துட்டு மீனாவுக்கு வந்துட்டு ஒரு டவுட்டாகவே இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.